ஹாய், இன்றைக்கி ஒரு அவேர்னஸ் வீடியோ பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை எல்லோரும் ஃபுல்லாக பாருங்கள். இந்த மாதிரி வாட்டர் ஸ்லைடில் போய் நடுவில் நான் மாட்டிக்கிட்டேன். ஸோ அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிற பேடான எக்ஸ்பீரியன்ஸை இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். இது எல்லாருக்கும் நடக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போகாதீங்க. நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளாக இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம், யாராச்சும் ஒருத்தர் இந்த மாதிரி வாட்டர் ஸ்லைடில் போயிட்டு தான் இருக்காங்க. சிங்கப்பூரில் இருக்கிற வைல்டு வெட்டுக்கு நான், என் ஹஸ்பண்ட், என் பேபி 3 பேருமே வந்திருந்தோம். வாட்டர் ஸ்லைடில் போகிறது எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால வாட்டர் ஸ்லைடில் போயிட்டேன். நடுவுலையே ஸ்டக்காகி நின்றுட்டேன். ஸோ அதுலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், எதனால் நான் ஸ்டக்காகி நின்னேன், இந்த மாதிரி ஸ்டக்காகி நிற்கிறதெல்லாம் யாருக்காச்சும் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் போகாதீங்க. பிகாஸ் நானே அப்படி தான் போயிருக்கேன். இது ரிலேட்டடாக நான் இந்த வீடியோவுமே இது வரைக்கும் பார்த்ததில்லை. பட் நான் என்னைக்கு ஸ்டக்காகி நின்னேனோ அதுக்கப்புறம் தான் சோஷியல் மீடியாவில் நம்ம ஸ்டக்காகி நின்னால் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற நிறைய ஐடியாஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் யாராவது போய் இதில் ஸ்டக்காகி நின்னீங்க அப்படின்னா அதுலேருந்து எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நடுவில் ஸ்டக்காகி நிற்கிறோம், அதுலேருந்து அப்படியே வெளியே வந்துட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளாம் ரொம்ப அசால்ட்டாக நினைக்கிறோம். பட் இப்படி ஸ்டக்காகி நின்ன ஒருத்தர் இறந்தே போயிருக்காரு. Think that only Homer Simpson could get stuck inside a water slide, but it also happened to a man named Ryan Kelly who had gotten stuck inside of a water slide support pipe. இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் நம்ம யூடியூப்லேயும் கூகுள்லேயும் பார்க்க முடியுது. ஒருத்தர் இந்த மாதிரி வாட்டர் ஸ்லைடுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு ஈவினிங்காக அந்த வாட்டர் ஸ்லைடில் மாட்டியிருக்காரு. பட் மிட் நைட்டில் ரொம்ப கத்துற மாதிரி சவுண்டு கேட்டு செக்யூரிட்டி கார்டு உள்ளே யாரோ மாட்டிகிட்டு இருக்காங்க, ஹெல்ப்புக்கு ஆள் வேணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து எடுக்கும்போது மார்னிங் ஆயிடுச்சான். Body which they recovered at around 7 o'clock in the morning. Unfortunately, he had died before they could get him out of the pipe. Exactly how he died is still a mystery. ஒரு முத நாள் ஈவினிங் மாட்டினவர் மறுநாள் காலையில் 7 மணிக்கு தான் அவர் எடுத்திருக்காங்க. எடுக்கும்போதே அவர் இறந்து தான் இருந்திருக்காரு. பிகாஸ் ரொம்ப இருட்டாக இருக்கும். நான் பகலில் தான் மாட்டினேன். பட் பைப்புக்குள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குங்க. இந்த வாட்டர் ஸ்லைடில் போய் ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு பார்த்தோம் இல்லையா? இப்போது இதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அது என்ன அப்படிங்கிறத 1 by 1 வீடியோவோட நான் உங்களுக்கு சொல்கிறேன். முக்கியமாக இந்த வாட்டர் ஸ்லைடுக்குள்ளே யாருமே சேலஞ்ச் பண்ணி கம்பல் பண்ணி யாரையுமே உள்ளே அனுப்பாதீங்க. ப்ராப்ளம் நம்பர் 1, இதுக்கு நடுவில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து, அதாவது நம்ம உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோங்கிறது செக்யூரிட்டி கார்டுக்கு தெரியாமல் நெக்ஸ்ட்டு ஒருத்தர் அனுப்பிட்டாங்க அப்படின்னா அடுத்த ஒருத்தர் வந்து நம்மளை இடிப்பாங்க இல்லையா? அவங்க இடிக்கும்போது நம்ம கீழே வந்து விழுந்துருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க இடிக்கும்போது பயங்கர ஃபோர்ஸில் வந்து இடிப்பாங்க. ஃப்ராக்சர் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் ஆஃப் தி ஃபோர்ஸ் நமக்கும் அடிபடும், அவங்களுக்குமே அடிபடுறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. இந்த வீடியோவில் ஒருத்தர் காமிச்சாங்க இல்லையா? அவர் இந்த மாதிரி நடுவில் மாட்டிகிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒருத்தர் வந்து இடித்ததுனால அவர் டக்குன்னு அன்கான்ஷியஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போய் பார்க்கும்போது அவருக்கு ஸ்பைனல் கார்டில் வந்து பெரிய இன்ஜுரி ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ப்ராப்ளம் நம்பர் 1. இதெல்லாம் எல்லாருக்கும் நடக்கிறது இல்லைம்மா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. பட் ஒருவேளை நம்ம உள்ளே மாட்டிக்கிட்டோன்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோடய ஸ்டேட்மெண்ட். ப்ராப்ளம் நம்பர் 2, இது க்ளோஸ்டு பைப் கிடையாது, ஓப்பனாக இருக்கிற ஸ்லைடு. அதோட இது டியூப் யூஸ் பண்ணி போகிற ஒரு ஸ்லைடு. இதில் 3 பேராக டியூப்பில் உட்காந்து போயிட்டுருக்காங்க. ஒரு டியூப்பில் இருக்கிற 3 பொண்ணுங்களுமே ஸ்லிப்பாகி கீழே விழுந்துடுறாங்க. இதில் 2 லேடிஸ் நெக்ஸ்ட்டு வர்ற டியூப்னால் அடிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. அதுலேருந்து அவங்களால எஸ்கேப் ஆக முடியல. இன்னொரு பொண்ணு அந்த ஸ்லைட்லேயே ஓடி வர்றாங்க. நெக்ஸ்ட்டு வர்ற டியூப்பை பார்த்துட்டு ரொம்ப நர்வஸ் ஆகி அவங்களே அதில் வழுக்கி விழுந்துடுறாங்க. நெக்ஸ்ட்டு வர்ற டியூப்பு அவங்களையுமே அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. இது ரியலாகவே எடுத்த ஃபுட்டேஜ் தான் இது. பாருங்கள், சைடில் ஹெல்ப்புக்கெல்லாம் ஆள் வராங்க. பட் அவங்களாலேயே சேவ் பண்ண முடியல அவங்கள. ஸோ இந்த வீடியோவில் காமிச்ச பொண்ணுங்களில் 2 பொண்ணுங்களுக்கு பயங்கரமான இன்ஜுரி அப்படின்னு இந்த வீடியோவில் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோஸ் எல்லாமே யூடியூப்பில் இருக்குது, நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ராப்ளம் நம்பர் 3 ஃபார் லேடிஸ். ஸோ இது பாருங்கள், நம்ம எப்பயுமே வாட்டர் ஸ்லைடில் போகும்போது லெக்ஸ் க்ராஸ் பண்ணி தான் வச்சுக்கணும். அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் என் பண்ணும்போது காலை வந்து கொஞ்சம் வேஸ்ட் வச்சுருந்த மாதிரி இருந்துச்சு இல்லையா? இவங்க ஸ்லைட்லேருந்து இறங்கி வந்த உடனே அவங்களுக்கு பயங்கரமாக ப்ளீடிங் ஆகிருக்கு. ஸோ உடனே அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலில் அப்படி அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணப்ப அவங்க சொன்னது அவங்களோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் ப்ளஸ் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் ஃபுல்லாக டேமேஜாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. It turned out that during the slide, Emma's leg lifted slightly despite being crossed. And when she hit the standing water below at breakneck speed, her swimsuit turned into a wedge that literally cut into her body. The pressure from the fabric and water was so powerful that Emma suffered serious, partially irreversible damage to her reproductive and internal organs.
After a lengthy rehabilitation, கிட்டத்தட்ட நம்மளோட கர்ப்பப்பையே வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே பெண்களுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. புதுசாக கல்யாணம் ஆயிருக்குது இல்லை இனிமே தான் வந்து எனக்கு பேபி பிறக்கும் அந்த மாதிரி ஸ்டேஜ்லலாம் இருக்கிறவங்க இதில் போகாதீங்க. இன்னும் சில ஸ்லைடில் நம்ம நடுவில் ஸ்டக்காகி நின்றுட்டா வெளியே வர்றதுக்கு அங்கேயே ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. நடுவில் ஒரு டோர், குட்டி டோர் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை ஓப்பன் பண்ணி வெளியே வரலாம். இப்போ இந்த பொண்ணு வெளியே வர்றாங்க பாருங்கள், அந்த மாதிரி இவங்க ஸ்டக்காகி நின்றுட்டு நடுவிலேருந்து வெளியே வராங்க. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்ப சேஃப்டி. Features in the world. If you have a fear of skydiving, bungee jumping, or something similar, you should know that water slides are infinitely more dangerous. For example, in 2020, a young girl was left crying in pain and bleeding everywhere after a horrifying accident at a... Problem number 4. பெரியவங்களுக்கு தான் நடக்குதுன்னு பார்த்தா சின்ன பிள்ளைங்களுக்குமே நடக்குது. சின்ன வாட்டர் ஸ்லைடு தானே அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் இதில் போகிறாங்க. அந்த பொண்ணு கீழே இறங்கி வரும்போது மட்டும் பயங்கரமாக ப்ளீடிங் ஆகி பயங்கரமாக கத்தி அழுததை சொல்கிறாங்க. 2020, a man from New York who has sued Universal Orlando after being paralyzed on a water slide at their park finally got his complaint settled. Problem number 5. ஒருத்தர் வாட்டர் ஸ்லைடில் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா தான் வந்திருக்காரு, பட் கீழே வந்து இறங்கும் போது அவர் வந்து பேரலைஸ் ஆனதாக சொல்கிறாங்க. Problem number 6, 7 and 8. நிறைய பேருக்கு அன்கான்ஷியஸ் ஆகும், சில பேருக்கு பயங்கரமாக இன்ஜுரி ஆகும், சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். Scrapes and bruises and at least 6 deaths. But here's what a lot of people don't know. Half the deaths that occurred at came from the luge, and another was a heart attack, and another was someone who got exposed to electrical wiring while on the kayak. The water did kill 3 people. Then there was... இந்த மாதிரி நிறைய நியூஸஸ் இருக்குது. டியூப் யூஸ் பண்ணி அதுலேயும் இறந்து போனவங்க, ப்ளஸ் ஒரு ஸ்லைடில் இருந்து அந்த ஸ்லைடு வந்து வழி மாறி போய் அதில் வந்து ஒரு பையன் இறந்தது, அந்த மாதிரிலாம் நிறைய நியூஸஸ் இருக்குது. இது எல்லாமே ஒரு ஆக்சிடெண்ட் தான். பட் நம்ம இதுக்கு நடுவில் நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் இருந்தோம் அப்படின்னா எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஒரு அவேர்னஸ் தான் நான் இப்போ உங்ககிட்ட சொல்கிறது. சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான வைல்டு வெட்டுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேன். பிகாஸ் நான் அந்த மாதிரி வாட்டர் பார்க் வந்து 7 வருஷம் ஆகுது. வாட்டர் பார்க்குள்ளே வந்த உடனே இதுக்கான ட்ரெஸ் கோடிங்கை கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்ன கேட்டோன்னா நான் டாப்பு அண்ட் ஜீன்ஸ் எல்லாம் போட்டு போயிருந்தேன். அவங்க உடனே நீங்கள் வந்து ஸ்விம் சூட் மாதிரி எதாவது போட்டுவாங்க, டிஷர்ட் பேண்ட் இருந்தால் கூட ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னதுனால நான் டிஷர்ட்டும் லெகின்ஸும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் அதுக்குள்ளேயே என்டர் ஆனேன். இந்த வைல்டு வெட்டில் இருக்கிற வாட்டர் பைப்ஸுக்கு நான் போயிட்டேன். ஸோ அதுக்கு வந்து நிறைய ரூல்ஸ் சொல்கிறாங்க. ஜுவல்லரி எல்லாத்தையுமே கழட்டி வச்சிடணும், நம்பர் 1. நம்பர் 2, ஆர்ம்ஸ் வந்து நம்ம இப்படி கிராஸாக தான் வைக்கணும், லெக்ஸ் நம்ம கிராஸாக தான் வைக்கணும். அண்ட் இதுக்குரிய ட்ரெஸ்ஸஸ் தான் நீங்கள் போட்டு போகணும். இது எல்லாமே ஒரு கண்டிஷன் தான். வாட்டர் பைப்ஸ்குள்ளே கேமராலாம் கொண்டு போக நானே இப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்குறேன். மேபி நான் இதெல்லாம் முன்னாடியே பார்த்துருந்தால் நானே கேமரா உள்ளே கொண்டு போய் உங்களை வீடியோ எடுத்து லைவாக காமிச்சிருப்பேன். 2 டைம்ஸ் நான் மேலே ஏறி கீழே இறங்கினேன். கொலுசு போட்டிருக்கீங்க, போய் அதை ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இயர் ஸ்டட் போட்டிருக்கீங்க, அதையும் ரிமூவ் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நான் 2 டைம்ஸ் கீழே இறங்கிட்டு போகாமல் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வாட்டர் ஸ்லைடுக்கே போனேன். வடிவேலு சொல்கிற மாதிரி ஆரம்பம்லாம் நல்லா தான் இருந்தது. நம்ம வாட்டர் ஸ்லைடில் போகும்போது நடுவில்லாம் எந்திரிக்கக்கூடாது. ஸோ எந்திரிச்சு உட்கார்றது, நம்ம லெக்ஸ் கிராஸ் பண்ணி வச்சுருக்கிறது எடுக்கிறது, இப்படி எதுவுமே பண்ணாமல் தான் நான் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தேன். பட் நடுவில் ஸ்டக்காகி நின்றுருக்கேன் போல், எங்கே நின்னேனே தெரியல. நான் அதே பொசிஷனில் தான், எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணினோ அதே பொசிஷனில் படுத்தே தான் நான் இருக்கேன். பட் தண்ணி மட்டும்தான் போயிட்டுருக்கு, நடுவில் என்னோடய மூமெண்ட்டே எதுவுமே இல்லை போல். பகல் நேரத்துலேயே போயிருந்தாலும் வாட்டர் பைப்புக்குள்ளே ரொம்ப இருட்டாக இருக்குது. நேராக ஹார்ட் பீட் எனக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால் கண்ணை இறுக்கமாக மூடிட்டு இருந்தேன். சைடில் ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது. கண்ணெல்லாம் இறுக்கமாக மூடிட்டு இருக்கும்போது பைப்புக்குள்ளே இருந்து ஒரு சவுண்டு வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ மேலே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு புஷ் யுவர் பாடி டு கம் அவுட் சைட் அப்படின்னு சொல்கிறாரு. யாரை சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கும் போது தான் தெரியுது, நம்ம நடுவில் மாட்டிகிட்ருக்கோம் போல், அதனால் நம்மளை தான் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டயத்தில் வந்த டென்ஷன் இருக்குது பாருங்கள், பயங்கரமான டென்ஷனாக இருந்தது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது, ஹார்ட் பீட்டெல்லாம் பயங்கர ஹையாக இருந்தது. ஸோ போச்சு, நமக்கு என்னமோ ஆக போகுது, நம்ம உள்ளே மாட்டிக்கிட்டோம், நம்ம எப்படி வெளியே வர்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாக இருக்குது நமக்கு. ஸோ அந்த டைம் எதுக்கு இவ்வளோ பதட்டமாக இருக்குன்னா, நம்ம வந்து ரொம்ப இருட்டில் இருக்கும், ரொம்ப நேரமாக உள்ளே இருக்கிறதுனால நம்ம மைண்டு வந்து ரொம்ப பிளாங்க் ஆயிடுது, யோசிக்கவே தோண மாட்டேங்குது. பட் மேலே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு கண்டினியூஸாக என்கிட்ட புஷ் யுவர் பாடி டு கம் அவுட் சைட் லேடின்னு சொல்லி கத்திக்கிட்டே இருந்தார். ஸோ அவரை மோட்டிவேட் பண்ணதுனாலேயே நான் ஓகே நம்ம வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு
ரொம்ப இருட்டாக இருந்தது இல்லையா, கண்ணே நமக்கு தெரியாது. அதனால நம்மளாக தான் நம்ம பாடியை புஷ் பண்ணி போகிற வழியில் போட்டுங்கிற மாதிரி நானாக தான் ரொம்ப நேரம் புஷ் பண்ணேன். கிட்டத்தட்ட 15 மினிட்ஸ் வரைக்குமே நான் என்னோடய பாடியை கொஞ்சம் கொஞ்சமாக புஷ் பண்ணி நானே வெளியே கொண்டு வந்தேன். நடுவில் வரும்போது எனக்கே நிறைய இன்ஜுரி எல்லாம் ஆச்சு. கையை தள்ளிக்கிட்டே வருவோம் இல்லையா, சில இடத்துல வந்து தண்ணி இருக்கும், சில இடத்துல வந்து அந்த பைப்ஸ் தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல டக்குன்னு புஷ் பண்ணும்போது கை இந்த சைடு அடிக்கும். நடுவில் நான் எந்திரிக்க ட்ரை பண்ணேன், தலையில் அடிபட்டது. இந்த மாதிரி சில இன்ஜுரியோடு தான் நானுமே வெளியே வந்தேன். நான் கீழே இறங்கி வரவும் செக்யூரிட்டி கார்டு ஆர் யூ ஓகே அப்படின்னு கேட்டுட்டு நான் ஸ்டக்காகி நின்னதுக்கான ரீசனையும் அவரே சொல்லிட்டாரு. உங்களோட ட்ரெஸ்ஸு வலிக்கிட்டு போகிற மாதிரி இல்லை, தண்ணியை இறுக்கமாக பிடிக்கிற மாதிரி ஸ்டிக்கியாக இருக்குது, அதனால தான் நீங்கள் நடுவில் ஸ்டக்காகி நின்ட்டீங்க. இனிமேல் இந்த மாதிரி ட்ரெஸ் வியர் பண்ணாதீங்க இங்கே வரும்போது அப்படின்னு சொன்னார். சிங்கப்பூரில் இருக்கிற வைல்டு வெட்டுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் ஒன்று இருக்குது. ஸோ வாட்டர் ஸ்லைடு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கீழே எண்டாகி நீங்கள் இறங்கி போனதை பார்த்துட்டு கீழே இருக்கிற ஒரு செக்யூரிட்டி கார்டு கை காமிச்சா தான் நெக்ஸ்ட் இருக்கிற பர்சனை உள்ளே அனுப்புவாங்க. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி தான். இந்த மாதிரி சிங்கப்பூரில் இங்கே இருக்கிற வைல்டு வெட்டில் செக்யூரிட்டி சூப்பராக கொடுக்குறாங்க. அன்றைக்கி அந்த செக்யூரிட்டி கார்டு எல்லாமே பர்ஃபெக்டாக அவங்களோட ஒர்க்கை பண்ணதுனால தான் நான் இன்றைக்கி தப்பிச்சேன். இல்லைன்னா எனக்கு என்ன ஆயிருக்குன்னே தெரியல. நெக்ஸ்ட் ஒரு பர்சன் வந்திருந்தாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக இன்ஜுரி ஆகிருக்கும். இல்லை அப்படின்னா ரொம்ப இருட்டுக்குள்ளேயே அவர் எந்த ஒரு சவுண்டுமே கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் நானே அன்கான்ஷியஸ் ஆகிருப்பேன். பிகாஸ் ரொம்ப ஹார்ட் பீட் வந்து ரொம்ப அதிகமாகுது, அண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, மைண்டெல்லாம் பிளாங்க் ஆகிடுது, என்ன பண்ணுன்னே தோண மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு எனக்கு. ஸோ எல்லாருமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இனிமேல் யாராவது மாட்டிக்கிட்டாலும் வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறதுக்கான ரீசன், நான் உள்ளே ஸ்டக்காக இருக்கேங்கிறதே ஒருத்தர் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. எனக்கே அது தெரியல, நம்ம உள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஸ்டக்காகி நிற்கிறோங்கிறது எனக்கே தெரியல. பிகாஸ் நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இதில் போகிறேன், அதனால் நானே நல்லா மாட்டிக்கிட்டு இருந்தது இன்னொருத்தர் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சது. ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப நேரம் நம்ம உள்ளேயே இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா நடுவில் நீங்கள் ஸ்டக்காக இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்களே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு பர்சன் நீங்கள் அந்த டியூபுக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வெளியே வர்றது ரொம்ப நல்லது. இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உள்ளே நீங்கள் யாராவது ஸ்டக்காகி மாட்டிகிட்ருக்கீங்கன்னா நீங்களே வெளியே வந்தால் தான் உண்டு. வேறு யாராச்சும் உள்ளே வந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு நீங்கள் நினைக்காதீங்க, நம்மளாக தான் வெளியே வர ட்ரை பண்ணணும். இல்லைன்னா நடுவில் ஓப்பனிங் இருக்குது அப்படின்னா அந்த ஓப்பனிங் எங்கே இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வெளியே வர்றது ரொம்ப நல்லது. முதல்ல சோலோவாக போகாமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியாக போங்க. நீங்கள் மேலே வாட்டர் ஸ்லைடில் நீங்கள் போகிறீங்கன்னா கீழே இறங்கி வர்றேனாங்கிறத யாராச்சும் ஒருத்தர்கிட்ட கவனிக்க சொல்லுங்கள். யூடியூப்பில் போய் ஸ்டக் இன்சைட் தி வாட்டர் ஸ்லைடுன்னு சொல்லிட்டு போட்டு பாருங்கள், எத்தனை வீடியோஸ் வருதுங்கிறத நீங்களே பாருங்கள், உங்களுக்கே நிறைய ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லாருமே வந்து பிரேவ் அண்ட் போல்டாக இருக்கணும், அப்போ தான் அந்த மாதிரி இடத்துல நம்ம ஸ்டக்காக நின்றுட்டாலும் நம்மளால் வெளியே வர முடியும். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா ரொம்ப பதட்டமாகவும் இருப்பார், ஆனால் கத்தவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அவர் கத்துனதுக்கப்புறம் டக்குன்னு செக்யூரிட்டி கார்டு வந்து நடுவில் இருக்கிற டோரை ஓப்பன் பண்ணி அவரை வெளியே எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வெளியே வரணும் அப்படின்னு சொல்ல வரேன். இங்கே ஒரு லேடி ஒருத்தவங்க உள்ளே போகிறாங்க பாருங்கள். பட் இவங்க மாட்டினது வந்து ஒரு லூப்புக்குள்ளே அவங்க மாட்டியிருக்காங்க. ஒரு ரவுண்டாக ஒரு பிளேஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இதுக்கு நடுவில் இருக்கிற ஒரு ஹோலுக்குள்ளே அவங்க போனால் தான் அவங்களால வெளியே வர முடியும். ஸோ இதுக்குள்ளே அவங்க மாட்டியிருக்காங்க. இதுலேருந்து வெளியே வர்றது கொஞ்சம் டஃப்பான ப்ராசஸ் தான். யாருக்காச்சும் தான் நடக்குது, இருந்தாலுமே நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. சீட் பெல்ட் போடணும்னா கரெக்டாக சீட் பெல்ட் போடணும். ஸோ ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குன்னா கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணணும். ட்ரெஸ் கோடிங் கரெக்டாக இருக்கணும். என்னோட ட்ரெஸ் கோடிங் கரெக்டாக இல்லாதனால தான் நான் இன்றைக்கி ஸ்டக்காகி நின்னேன். ஸோ செக்யூரிட்டி கார்டு என்னை கூப்பிட்டு 15 மினிட்ஸாக நீங்கள் உள்ளே ஸ்டக்காகி நிற்கிறீங்க, ஸோ உங்களுக்கு எந்த இன்ஜுரியும் கிடையாதுல்ல, ஆர் யூ ஓகேன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். ஐ எம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும்போது தான் என் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, இவ்வளோ நேரம் உள்ளே ஸ்டக்காகி நின்னது நீ தானா, நான் வேறு யாரோன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. பட் என் ஹஸ்பண்ட் கீழே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது எப்படி ஸ்டக்காகி நம்ம நிற்க முடியும், அதுக்கான சான்சஸ் எல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். கையை வந்து நீங்கள் க்ராஸ் பண்ணி தான் வைக்கணும். அதை நீங்கள் வைக்கலை அப்படின்னா கையில் அடிப்படும் அண்டு நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. லெக்ஸ் க்ராஸ் பண்ணி தான் வைக்கணும். நீங்கள் லெக்ஸை கரெக்டாக வைக்கலைனாலும் நீங்கள் ஸ்டக்காகி நிற்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்பர் 3, ட்ரெஸ் கோடிங் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நல்லா வலிக்கிட்டு போகிற மாதிரி இருக்கணும்.
முக்கியமாக நம்பர் 4, உங்களுக்கு பயமாக இல்லை, உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் போங்க. யாராவது புஷ் பண்ணி யாராவது சேலஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நீங்கள் போகாதீங்க. இங்கே நானாக விருப்பப்பட்டு போனதுனால எனக்கு ஓரளவு தைரியம் இருந்தது, வெளியே வர்றதுக்கான மோட்டிவேஷனும் இருந்தது. சப்போஸ் யாராவது புஷ் பண்ணி போயிருந்தோம் அப்படின்னா, நானே ரொம்ப பயத்தில் வந்திருக்கேன் அப்படின்னா எனக்கு அன்கான்ஷியஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. ஸோ இதை பார்த்துட்ருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி தான், சின்ன குழந்தைகளை வாட்டர் ஸ்லைடில் அனுப்பாதீங்க. சின்னதானே அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பாதீங்க. இந்த வாட்டர் ஸ்லைடில் நானே என் பேபியை 10 டைம்ஸ்க்கு மேலே தனியாக அனுப்பிட்டேன். இதே வாட்டர் ஸ்லைட் தான் இது, ப்ளஸ் பக்கத்தில் இன்னொரு க்ரீன் கலரில் ஒன்று இருக்கும். போக என் பேபியை மட்டும் தனியாகவும் நான் நிறைய தடவை அனுப்பியிருக்கேன். ஸோ இதெல்லாமே நான் பண்ண மிகப்பெரிய மிஸ்டேக். பிகாஸ் பேபிஸ் பயப்பட்டாலும் அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பேபிஸை தனியாக விடாதீங்க. அப்படியே ரொம்ப போகணுன்னு ஆசைப்பட்டால் ஏதாவது ஒரு சின்ன ஸ்லைடுக்கு மட்டும் போயிட்டு வந்துடுங்க. அப்படியே இல்லை நடுவில் ஸ்டக் ஆனாலும் கேர்ஃபுல்லாக அதுலேருந்து வெளியே வந்துடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யார் யாருக்கெல்லாம் நடந்திருக்கு, யாராவது ஸ்டக்காகி நடுவில் நின்றுருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறட்டும். பிகாஸ் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இதை பற்றி வெளியே சொல்லி அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு நானே திங்க் பண்ணுறேன். இந்த மாதிரி வீடியோஸ் நானே தேடி எடுத்து பார்த்தேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். See you one next video.